ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்ராகமம் 38வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த பகுதியில் தகன பலிபீடம், அதே போல் தண்ணீர் தொட்டி, அதற்கு பின்பாக வெளிப்பிரகாரம், தூண்கள் மற்றும் தொங்கு திரைகள், இவைகள் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள இந்த பொருட்கள் செய்யப்பட்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். தகன பலிபீடம் என்பது சிலுவையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு அங்குதான் தம்மை தேவனுக்கு முழுமையான பலியாக செலுத்தினார். அவருடைய பலி மரணமே அன்றி தேவனை நெருங்கி சேருகிறதற்கு எந்த வழியும் இல்லை என்பதை இது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை போல தண்ணீர் தொட்டி, கிறிஸ்து தம்முடைய மக்களை தமது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், அதாவது தண்ணீரினால் கழுவுதல், சுத்திகரிக்கிறது. தற்போதைய ஊழியத்தை பற்றியே அந்த வெண்கல தொட்டி பேசுகிறது. எபேசியர் 5:26 பார்க்கிறோமே, எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன்பும் ஆசாரியர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுவ வேண்டும். அதுபோலவே கர்த்தருக்காக நாம் செய்யும் ஊழியம் பயனுள்ளதாக இருக்க வேண்டுமாயின் நமது செயல்களும் நமது நடத்தைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும். சேவை புரிந்த பெண்கள் கொடுத்த அந்த வெண்கல கண்ணாடிகள் மூலமாகவே அந்த தொட்டியானது செய்யப்பட்டது. தற்புகழ்ச்சி தேவனுடைய ஊழியத்துக்கு வழிவிட்டு அது அங்கே விலகி போனதை பார்க்கிறோம். பெண்களினுடைய அந்த தார்ப்பணம் என்று சொல்லுகிறோமே, வெண்கல கண்ணாடிகள், இவைகள் அவர்கள் கொடுத்தார்கள். பெண்கள் தங்கள் அலங்காரத்திற்கு பயன்படுத்தின பொருளை கர்த்தரின் பணிக்கு இங்கே காணிக்கையாக்குகிறதை பார்க்கிறோம். உலக முகம் பார்க்க உதவிய பொருள்கள் இப்பொழுது ஆன்மீக முகம் பார்க்கிறதற்கு பயன்பட அது தொடங்கிற்று என்பதையே நாம் சொல்ல வேண்டும். தங்களுக்கு அலங்காரங்களை போட்டுக்கொண்டு தங்களுடைய கவர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக அணியக்கூடிய இந்த ஆபரணங்கள் இங்கே தேவனுடைய ஆன்மீக முகத்தை நோக்கி பார்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். தேவனுடைய பனிமூட்டுகளில் முக்கியமான ஒன்றாக இந்த தண்ணீர் தொட்டி விளங்கினதை பார்க்கிறோம். தேவனுடைய பணிகளில் பெண்களினுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை இது காட்டுகிறது. அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பெண்மையின் அலங்காரத்தை அவர்கள் அப்படியே கவர்ச்சியாக பலியாக்க விரும்பாமல், கவர்ச்சிக்காக அதை பயன்படுத்த விரும்பாமல், கர்த்தருக்கு காணிக்கையாக்க வேண்டுமென்று அவர்கள் அதை ஒப்பு கொடுக்கிறார்கள். தேவனும் அதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படும் பெண்மை கர்த்தரினுடைய திருப்பணியில் அது முக்கியமான இடத்தை பெறக்கூடியதாகவே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் ஆசாரிய பணியை செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தரினுடைய பணியில், வாசஸ்தல கட்டுமான பணியில் தர்ப்பணம் கொடுத்தார்கள் என்று இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆபரணங்களை கொடுத்தனர், சித்திர துணிகளை செய்தனர். எவ்வளவு சிறந்த பணிகளை இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பெண்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பெண்களினுடைய பணிகள் பல வகை, திருச்சபையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அதனதன் இடத்தில் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த பணியை எந்த ஒரு ஆணும் அதை நிறைவேற்ற முடியாது என்பதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுக்கு அளிக்கப்படாத தலைமைத்துவத்தில் தலைவிடுவது தகுதியாக இராது. அதாவது எல்லா பணிகளும் செய்யலாம், ஆனால் தலைமைத்துவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற காரியங்கள் அது நிச்சயமாக தகுதியாக இராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து இங்கே வெளிப்பிரகாரம், தூண்கள் மற்றும் தொங்கு திரைகள், இவைகளை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இருந்த வெளிப்பிரகாரத்தில் வெண்மையான மெல்லிய பஞ்சு நூலான தொங்கு திரைகளும் வெண்கல பாதங்களும் வெள்ளி கொக்கிகளும் கொண்ட 56 தூண்களை இங்கே அவர்கள் செய்கிறார்கள். மேலும் அதன் வாசல் சித்திர வேலைகள் செய்யப்பட்ட திரையாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அவிசுவாசியான பாவி தேவனிடத்தில் நெருங்கி சேருவதை, நீதியை எடுத்துரைக்கிற இந்த வெண்மையான திரை இது இப்போது அது தடை செய்கிறது. மேலும் அது விசுவாசியை பிரித்தெடுத்து உட்புறமாக பாதுகாத்து வைக்கிறது என்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நெருங்கி வருகிறதற்கு பாவமுள்ள மனிதனை இந்த வெண்மையான திரை தடுக்கிறது. நெருங்கி சேருகிறவனை அது அந்த காரியமானது உட்புறமாக பாதுகாப்பாக அது வைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரகாரத்திற்குள் நுழைகிறதற்கு ஒரே வழி திரிந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டு இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் விசித்திர தையல்
வேலை செய்யப்பட்டிருந்த வாசல் மட்டுமே அதற்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த வழியாக தான் மக்கள் அங்கே பிரகாரத்திற்குள்ளே செல்ல முடியும். இது கிறிஸ்து தேவனை அடைகிறதற்கு ஒரே வழியாக இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நானே வாசல் என்று யோவான் 10:9 சொன்னாரே, அவருடைய குற்றமற்ற தூய்மையை மெல்லிய பஞ்சு நூல் அது நமக்கு காட்டுகிறது. இளநீல வண்ணம் அவர் விண்ணகத்திலிருந்து வந்தவர் என்பதையும், இரத்தாம்பரம் அவருடைய ராஜரீக மகிமையையும், சிவப்பு அவர் பாவத்துக்காக அடைந்த பாடுகளையும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமூட்டுகள் எல்லாமே கிறிஸ்துவை விரல் நீட்டி அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கலைஞர்களினுடைய பெயர்கள், அதை செய்யக்கூடிய அவர்களுடைய பெயர்கள் மீண்டும் சொல்லப்படுகிறது. 21 23 வரையிலும் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு வேலையை செய்ய நினைக்கும் போது அதை நிறைவேற்றுகிறதற்கு மனிதர்களை எழுப்புகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு அவர் பெசலியேலையும் அகோலியாபாவையும் அவர் அழைத்ததை இங்கே திரும்பவும் சொல்லப்படுகிறது. அவர்களை அழைத்து அவர்கள் யூகித்து யோசித்து செய்கிறதற்கு தேவையான தன்னுடைய ஞானத்தையும் ஆற்றலையும் ஆண்டவர் அவர்களுக்கு வழங்கினார். தேவாலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் கட்டும்பொழுது தேவையான பொருள்களை அனுப்பும்படி ஈராம் என்கிற ராஜாவை அவர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையை கட்டும்படி அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களாகிய பேதுரு, பவுல் என்பவர்களையும் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எல்லாவற்றிலும் கற்றுத்தேர்ந்த கமாலியலின் பாதத்தில் அத்தனை கல்வி பெற்ற ஒரு பவுலை கொண்டு புறஜாதிகளை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆனால் பேதுருவை ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு அவர் பயன்படுத்தி சபைகளை கட்டுகிறதை பார்க்கிறோம். அதே போல் 24 31 வரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறதற்கு தேவையான பொருள்களினுடைய பட்டியலை அவர்கள் கவனத்தோடு எழுதினார்கள். இன்றைய நாளின் மதிப்புப்படி அவைகள் பல்லாயிரக்கணக்கான கோடி பெறும் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வெள்ளி, என்னுடைய பொண்ணு, இவைகள் எல்லாமே, இந்த உடைமைகள் எல்லாமே கர்த்தருடைய வேலைக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அத்தனையாக அவர்கள் உற்சாகத்தோடு இந்த காரியத்தை செய்ததைத்தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரகாரத்தினுடைய உள்ளே பிரவேசித்தால் 31வது வசனத்தில் அதை மாத்திரம் சுற்று பிரகாரத்தினுடைய பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல முளைகளையும் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 100 முழ நீளம் 50 முழ அகலமுள்ள ஒரு நிலப்பரப்பு காணப்பட்டது. அதை தான் இவங்க பிரகாரம் என்று அழைத்தார்கள். பிரகாரத்தில் பலிபீடம் இருந்தது, வெண்கல தொட்டி இருந்தது. 2 பொருள்கள் மாத்திரமே பிரகாரத்தில் இருந்தது. பிரகாரத்தை சுற்றிலும் தொங்கு திரைகள் அமைக்கப்பட்ட ஒரு வேலி காணப்பட்டது. பாவி யாரும் உள்ளே வந்துவிட முடியாது, உள்ளே வந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்பதை காட்டும் வண்ணமாக அது காணப்பட்டது. பிரகாரத்தில் முதல்ல பலிபீடத்தையும் அதனில் தேவ அக்னியால் எரிகின்ற பலிமிருகத்தையும் தான் அங்கே தரிசிக்க வேண்டும். முன்பகுதியில் கிழக்கு பகுதியில் மட்டும் ஒரே ஒரு வாசல் காணப்பட்டது. இங்கே கத்திகள், முப்பல்லி, இரத்தம், அதாவது அந்த 3 இது உள்ள அந்த குத்தி எடுக்கிறது போல காரியங்கள், இவைகளெல்லாம் உள்ளே காணப்பட்டன. இரத்தம் ஆகியவற்றை காணலாம். இரத்தம் தெளித்த உடை, அதாவது அங்கே பலி செலுத்துகளும் பொழுது ஆடைகளில் இரத்தம் படிந்து காணப்படும். பலிபிடத்திலிருந்து உயர அந்த புகையானது பலிமிருகம் வெந்தெறிகின்ற ஒரு வாசனையை அது காட்டும். அது ஒரு கொலைக்கள காட்சியாகவே அது நமக்கு தென்படும். பாவத்தினுடைய நியாய தீர்ப்பு அங்கு அப்படியே படமாக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பாவம் எத்தனை கொடுமையானது, பாவம் எத்தனை பயங்கரமானது என்பதை காட்டும் வண்ணமாக ஒருவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போகணும்னு சொன்னால் முதலாக அவன் பார்க்கக்கூடிய இடம் அந்த பலிபீடம். அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி, அக்காட்சி கல்வாரி சிலுவையில் இயேசுவின் இரத்த நதி அப்படியே ஒழுக கதறி மடிகின்ற காட்சியை அப்படியே படமாக்கக்கூடியதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பிரகாரத்தில் மனிதன் தனது பாவங்களை பலிமிருகத்தின் மீது சுமத்தி அவன் அங்கே விடுதலை பெறுகிறான். இது விசுவாசிகள் கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினால நம்ம நீதிமான்களாக மாறுகிறோமே, அதனுடைய நிழல் உருவமாகத்தான் இங்கே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலியிடுதல் ஆராதனையுடன் தொடர்புடையது. கிறிஸ்துவினுடைய பலி மரணமே நமக்கு ஆராதிக்கிற உரிமையை நமக்கு வழங்கி
ஆராதனைக்கான காரணமுமாக அது இருக்கிறது. அவர் ஒருவரே நம்மை தகுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவினுடைய இரத்தமே நாம் நெருங்கி சேருகிறதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரகாரத்தின் உள்ளே நிற்கிறவர்கள் 5 முழ தொங்கு, அதாவது உயர தொங்கு திரையின் உள்ளே நின்றனர். இது தேவ கிருபைக்குள்ளே நிற்கக்கூடிய விசுவாசிகளினுடைய நிழல் உருவமாக காட்டப்படுகிறது. பிரகாரத்தின் பணிவிடையாளர்களுக்கு அனைத்து பணிகளுமே அது தேவ பணிதான். அங்கே செய்யப்படுகிற எல்லா பணிகளும் தேவனுடைய பணி. அங்கு ஆன்மீகம், உலகியல் என்ற வேறுபாடு இல்லை. ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளாகிய நம்ம உலகத்தில் செய்கிற அனைத்து பணிகளையும் தேவ பணியுடன் தொடர்புடையது என்று எண்ணியே நம்ம செய்ய வேண்டும். பிரகாரம் ஒரு வரையறையை காட்டும் இடமாக அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வரம்பு, ஒரு வரையறையை அது நமக்கு அறிவுறுத்துகிறது. கிறிஸ்துவினுடைய பூரண பலியாகுதலுக்கு பின் தான் நாம் அனைவரும் கிருபாசனத்தண்டை வரை நம்ம செல்லுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிருபாசனத்தண்டையில் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பிரகாரத்தின் வாசல் ஒன்று, அது 20 முழ அகலமுடையது. அது நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. அந்த வாசல் கிறிஸ்துவே, நானே வாசல் என்று சொன்னாரே, அந்த கிறிஸ்துவே நம்மை அங்கே கிருபாசன தண்டையில் நம்மை சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு தன்னுடைய பாடு மரணத்தினாலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அங்கே தண்ணீர் தொட்டி எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? கைகள் கால்களில் உள்ள அந்த நடத்தைகள், இவைகளை ஒவ்வொரு நாளும் கழுவி தேவனுடைய பணியை செய்கிறதற்கு நம்மை உத்தமத்தோடு கூட ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்கிற காரியங்கள். பெண்கள் ஆண்டவருக்கு இந்த மிக சிறந்த பணிகளை செய்ய முடியும் என்கிற காரியங்கள் இந்த பகுதியிலே நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்ட நாள் வரையிலும் ஆண்டவருக்கென்று நம்மையும் நமக்கு உண்டானவைகளையும் அர்ப்பணித்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.